ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளையும் இது கூட சில காட்டன் ரோல்ஸையும் எடுத்திருக்கேன். இந்த காட்டன் ரோல்ஸையும் இந்த பிளாஸ்டிக் மூடியையும் நான் ஒட்டுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. அந்த மூடியோடைய உள் பக்கத்தில் இந்த மாதிரி 3 கார்னரில் இருக்கிற மாதிரி அழகாக அந்த காட்டன் ரோல்ஸை ஹாட் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கிடச்சிரும். இதை நீங்கள் எண்ணெய் கிண்ணம்லாம் வச்சு நம்ம தோசைக்கு ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா கிச்சனில். அந்த எண்ணெய் கிண்ணத்தை இதுக்கு மேலே வச்சு நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு கிச்சன் மேடை பார்த்திங்கன்னா எண்ணெய் படியாமல் இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்ணெய் ஸ்டாண்ட் எப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது டேட்ஸ்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய மேல் பகுதியில் நான் ஹோல்ஸ் போடுற மாதிரி சின்னதாக ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கலாங்க. கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஹோல்ஸ் கிடச்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹோல்ஸ் போட்டு முடிச்சுட்டேன். ஒரே ஒரு ஹோல்ஸ் போட்டால் போதும், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த கண்டெய்னரை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேவதி, அனு, அன்னபூரணி, பிரசாந்த், உமா, பவிஸ்ரீ, சஃபா, சாய் பவித்ரா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், நான் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி 4 பக்கமே நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாட்டம்லேயும் தேவைப்பட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பெயிண்ட்லாம் இல்லை அப்படின்னா ஓல்டு கிளாத் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி சுற்றிலுமே பார்த்திங்கன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. அப்படி ஓல்டு கிளாத் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா கிஃப்ட் ரேப்பர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிஃப்ட் ரேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாச்சும் டிசைன்ஸ் மாதிரி கூட வரைஞ்சி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எப்படி தோணுதோ, உங்கள்கிட்ட என்ன பொருட்கள் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் இந்த 4 பக்கங்கள் மட்டும்தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். பாட்டமில் நான் பெயிண்ட் பண்ண போகிறதில்ல. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி இந்த கண்டெய்னரை அழகாக ஸ்விட்ச் போர்டு பக்கத்தில் ஒரு ஹூக் செட் பண்ணிவிட்டு அந்த ஹூக்கில் இந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி இந்த கண்டெய்னரை ஹேங் பண்ணி விட்டுருங்க. எதுக்காக இதை ஸ்விட்ச் போர்டு பக்கத்தில் நம்ம ஹேங் பண்ணுறோன்னா, நம்ம சார்ஜர்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, மொபைல் சார்ஜ் போட்டு முடித்த பிறகு இந்த சார்ஜரை அப்படியே ப்ளக் பாயிண்டில் விட்டுடுவோம். அந்த மாதிரி விடும்பொழுது அந்த பக்கத்தில் நம்ம உட்காரும் பொழுதோ இல்லை அந்த பக்கம் போயிட்டு வரும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இந்த சார்ஜர் கேபிள். நீங்கள் சார்ஜ் போட்டு முடித்த பிறகு அழகாக அந்த சார்ஜர் கேபிளை இந்த ஆர்கனைசரில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மொபைல் சார்ஜ் பண்ணும்பொழுது மொபைலை கூட இதில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும், சார்ஜ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். மொபைல் சார்ஜ் பண்ணி முடித்த பிறகு மொபைலுக்கு பதிலாக சார்ஜரை இதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 பர்பஸ்க்குமே இந்த ஆர்கனைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னரை இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோங்க. டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, செம்ம வெயில் காயுது. என்னதான் வீட்டில் ஃபேன் ஓடிக்கிட்டே இருந்தாலும் ரொம்ப அனலாக காற்று வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த அனல் காற்றை நல்லா சில்லுன்னு இருக்க மாதிரி மாற்றுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஐஸ் வாட்டர் கூட இதுக்கு பதிலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கனமான டவலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த டவல் தான். ஸோ கனமாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு அந்த ஈரப்பதம் அந்த டவலில் இருக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாக நினச்சி எடுத்துக்கிட்டேன். நினச்சி எடுத்துகிட்டு அந்த ஈரப்பதம்
ஈரப்பதம் வந்து கீழே தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடாது. லைட்டாக அந்த டவலில் வந்து ஈரம் இருக்கணும், கீழே வந்து சொட்டக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டவலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ தான் வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து சொட்டாமல் இருக்கும். பாருங்கள், நான் நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த டவலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் பெட்ரூமில் வந்துட்டு விண்டோஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த விண்டோவில் நீங்கள் இந்த டவலை வந்து ஹேங் பண்ணி விட்டுருங்க. ஒரு ரோப் மாதிரி கட்டி விட்டுட்டு விண்டோவை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த ரோப்பில் வந்து இந்த டவலை இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த விண்டோவிலேருந்து வரக்கூடிய காற்றாக இருக்கட்டும், நம்ம ஃபேன்லேருந்து வரக்கூடிய காற்றுமே நல்லா சில்லுன்னு வந்து இருக்கோங்க உங்களுக்கு. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதால ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மருக்கு. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டீ யூஸ் பண்ணுற ஃப்ளாஸ்க் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ளாஸ்க் நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சாலும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் சுகர், இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணியை வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாஸ்கை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஷேக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாட்டிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பால் வாசனை, டீயோடைய ஸ்மெல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே தண்ணியை கொட்டிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. தண்ணியை கொட்டி முடிச்சுட்டு திரும்பவும் நார்மல் வாட்டர் வந்து இதில் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். அந்த ஃப்ளாஸ்கை வாஷ் பண்ணி எடுத்த பிறகு இதில் இன்னொரு டிப்ஸும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தண்ணி போட்டு வாஷ் பண்ண பிறகு எல்லார் வீட்லேயுமே நியூஸ் பேப்பர் இருக்கும் இல்லைங்களா, நியூஸ் பேப்பரை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்கள், நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து அழகாக ரோல் பண்ணி இது உள்ளே போட்டு விட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷமோ ஒரு 15 நிமிஷமோ அப்படியே வந்து இந்த ஃப்ளாஸ்க்கை வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃப்ளாஸ்க்குடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நியூஸ் பேப்பரை கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 15 மினிட்ஸ் கழித்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூஸ் பேப்பரை தூக்கி போட்டுருங்க. இப்போ நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாஸ்கில் வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராது. ஏற்கனவே இருந்த அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷனில் வந்து பருப்புலாம் வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த ரேஷன் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் சம்டைம்ஸ். அந்த பருப்பை நம்ம என்ன தான் வேக வச்சாலும் மசியவே மசியாது கடையும் பொழுது. குக்கரில் வேக வச்சா கூட சில நேரங்களில் அப்படியே பெருசாக இருக்கும், மசியாது, ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பெரிய பருப்பாக இருந்தாலும் சூப்பராக வந்து வெந்துடும். நம்ம கடைய வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. பருப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. எத்தனை டைம், அதாவது நீங்கள் 2 டைம்ஸ் வாஷ் பண்ணுவீங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடினா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த பருப்பை நம்ம வாஷ் பண்ண போகிறதில்ல, சமைக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் நல்லா எத்தனை டைம் வாஷ் பண்ணணுமோ வாஷ் பண்ணிவிடுங்க. நான் வந்து 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த பருப்பை யூஸ் பண்ணலாங்க. நல்லா ஊறியும் இருக்குது. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் இந்த ஊற வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுங்க. ரொம்ப மசியவும் அரைச்சிடக்கூடாது. அதே மாதிரி நல்லா வந்து கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக வந்து ஒரு 2 சுற்று விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு மசிஞ்சிரும். ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 சுற்று தான் விட்டேன். அதுக்கப்புறம் மிக்ஸியை ஓரமாக வச்சுட்டு இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பருப்பை நம்ம எப்பவும் போல் குக்கரில் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பருப்பு வந்து சூப்பராக வெந்துடும், சீக்கிரமாகவும் வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கடைய வேண்டிய அவசியம் கூட இருக்காது. நல்லாவே கொழன்னு வெந்துருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி நீங்கள் ரேஷன் பருப்புலாம் யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப பெருசாக இருக்க அந்த ரேஷன் பருப்புன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வந்து நீங்கள் பருப்பை வந்து மத்து போட்டு கடையாமையே சூப்பராக சாம்பார் வச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்
பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.